ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 82. இயேசு பல வகை நோயாளர்களுக்கு குணமளித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 29 முதல் 31 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். யூதேயா மலை நாட்டில் உள்ள எபிரோனில் இயேசுவும் சீடர்களும் அவர்களில் சிலருடைய தாய்மாருடன் ஸ்நாபகரின் வீட்டை நோக்கி சென்றார்கள். அதன் பக்கத்தில் சென்றதும் அங்கே தயக்கத்துடன் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டு விசித்திரமான பார்வையோடும் கலக்கத்தோடும் சில மக்கள் சென்றனர். இயேசு சிரித்தபடி அவர்களை வரவேற்றார். அவர்கள் திடம் அடைந்தனர். கடந்த ஆண்டில் இயேசுவிடம் கடுமையாக நடந்து கொண்ட ஜெபக்கூட தலைவன் கூட்டத்தில் இருந்து இயேசுவின் முன்னால் சென்றான். இயேசு அவனை பார்த்து, உனக்கு சமாதானம், நாங்கள் உங்கள் ஊரில் தங்க அனுமதிப்பீரா என்று கேட்டார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, போதகரே, எங்கள் மேல் அல்லது என் மேல் உமக்கு வெறுப்பு இல்லையா என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, வெறுப்பா? அது என்னவென்று எனக்கு தெரியாது. நான் ஏன் வெறுப்பு கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை என்றார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, கடந்த ஆண்டு உம்மை நான் நோக செய்தேனே என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ அறியாத ஒருவரை அது உன் உரிமை என்று கருதி அப்படி நோக செய்தாய். பின்னால் நீ புரிந்து கொண்டு அப்படி செய்ததற்காக வருத்தப்பட்டாய். அது கடந்து போன காரியம். பச்சாதாபம் பாவத்தை ரத்து செய்வது போல் இன்றைய தினம் கடந்த நாட்களை துடைத்து விடுகிறது. இப்பொழுது நான் உனக்கு அறியாதவன் அல்ல. இப்போது என்னை பற்றி என்ன கருதுகிறாய் என்று கேட்டார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, மரியாதை உணர்வு கொள்கிறேன், ஆண்டவரே, விருப்பம் கொள்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, விருப்பம், என்னிடம் என்ன விரும்புகிறாய் என்று கேட்டார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, இப்பொழுது நான் உம்மை அறிந்திருப்பதை விட கூடுதல் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, எப்படி, எந்த வகையில் என்று கேட்டார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, உம்முடைய வார்த்தைகளாலும் உம் செயல்களாலும் உம்மை பற்றி எங்களுக்கு செய்தி கிடைத்தது. உம்முடைய போதனை வல்லமையை பற்றி கேள்விப்பட்டோம். ஸ்நாபகரை விடுவித்ததில் நீரும் ஈடுபட்டிருந்ததாக அறிந்தோம். அப்படியானால் அவரை நீர் பகைக்கவில்லை. எங்கள் ஸ்நாபக யோவானை அகற்றிவிட நீர் முயற்சிக்கவில்லை. உம்மால் தான் தாம் மறுபடியும் புனித யோர்தான் பள்ளத்தாக்கை காண கிடைத்ததாக அவரே சொன்னார். நாங்கள் அவரிடம் சென்று உம்மை பற்றி அவரிடம் பேசினோம். அவர் சொன்னார், நீங்கள் புறக்கணித்தது யாரை என்று நீங்கள் அறியவில்லை. உங்களை நான் சபித்திருக்க வேண்டும், ஆனால் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஏனென்றால் மன்னிக்க வேண்டும் என்றும் சாந்தமாய் இருக்க வேண்டும் என்றும் அவர் எனக்கு கற்றுத் தந்தார்.
ஆனால் ஆண்டவராலும் என்னாலும் நீங்கள் சபிக்கப்படாதிருக்க நீங்கள் விரும்பினால் மெசையாவை நேசியுங்கள், எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். அவருடைய அத்தாட்சிகள் சமாதான குணம், உத்தம அன்பு, மிக பெரிய ஞானம், பரலோக போதனை, முழுமையான சாந்த குணம், அனைத்திற்கும் மீதான வல்லமை, முழு தாழ்ச்சி, சம்மனசுக்குரிய பரிசுத்தத்தனம் ஆகியவை. நீங்கள் தவறி போக முடியாது. தான் மெசையா என்று கூறும் ஒரு மனிதனின் அருகே நீங்கள் சமாதானத்தை சுவாசிக்கும் போது அவரிடமிருந்து புறப்படும் அன்பை நீங்கள் பருகும் போது, உங்கள் இருளில் இருந்து ஒளிக்கு வரும்போது, பாவிகள் ரட்சிக்கப்படவும் சரீரங்கள் குணப்படுத்தப்படவும் நீங்கள் காணும் போது, இவர் உண்மையாகவே சர்வேஸ்வரனின் செம்மறி என்று சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். ஸ்நாபகர் கூறியவையே உம்முடைய செயல்களாய் இருக்கின்றன என நாங்கள் அறிகிறோம். ஆதலால் எங்களை மன்னித்தருளும், எங்களுக்கு அன்பு காட்டும். உலகம் உம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறதை எங்களுக்கு தாரும் என்றான். இயேசு அவனை பார்த்து, அதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். ஸ்நாபகரின் ஊருக்கும் என்னை ஏற்றுக்கொள்கிற எல்லா இடத்திற்கும் நான் கொடுப்பதை தருவதற்காகவே தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னிடமிருந்து எதை விரும்புகிறீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, எங்கள் நடுவிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள். விசேஷமாய் அன்பு எது, நன்மைத்தனம் எது என்பவை பற்றி நாங்களும் அறிவற்றிருக்கிறோம். கடவுள் மேலுள்ள தம் முழு அன்பை முன்னிட்டு ஸ்நாபகர் இரும்பு கரமுடையவராய் இருக்கிறார். எரிக்கும் வார்த்தை பேசுகிறார். ஒரு பலசாலி புல்லை வளைப்பது போல் எல்லாரையும் வளைக்க விரும்புகிறார். பலர் சலிப்புக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் புனிதமாய் இருப்பதை விட அதிகமாக பாவமுடையவனாய் இருக்கிறான். புனிதர்களாய் இருப்பது கடினமாய் இருக்கிறது. நீர் வளைப்பதில்லை, மேலே எழுப்புகிறீர். நீர் எரிப்பதில்லை, தைலமிடுகிறீர். நீர் நசுக்குவதில்லை, சீராட்டுகிறீர் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். நீர் பாவிகள் மட்டில் தந்தை போல் இருக்கிறீர் என்றும், நோய்கள் மேல் வல்லமை உடையவர் என்றும், அது எந்த நோயாய் இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் மேலாக இருதயத்தின் நோய்கள் மட்டில் அப்படி இருக்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் ராவிகளால் அப்படி செய்ய இயலுவதில்லை என்றான். இயேசு அவனை பார்த்து, உங்கள் நோயாளிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். எபிரோனின் மக்கள் குருவிகளை போல் துரிதமாக எல்லா திசைகளிலும் பரவி சென்றார்கள். பின் விரைவாக திரும்பி வந்தார்கள். அவர்களுடன் ஒரு தூக்கு படுக்கையில் ஒரு பக்கவாத நோயாளியும், கண் பார்வையற்ற இளம் பெண்ணும், ஊமை பையன் ஒருவனும், வேறு இரு நோயாளிகளும் இருந்தனர். இயேசு ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்து, உனக்கு சமாதானம் என்று சொல்லி வரவேற்றார். அதன் பின் கனிவோடு ஒவ்வொருவரிடமும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். ஒவ்வொருவரும்
தன் கதையை சொல்லி புலம்பினார்கள். இயேசு ஊமை சிறுவனிடம் சென்று தன் உமை நீரால் அவன் உதடுகளை தொட்டு திற என்றார். பின் அதேபோல் அந்த பெண்ணின் மூடிய இமைகளையும் தம் உமை நீரால் தொட்டு திற என்றார். பின் தம் கரத்தை வாத நோயாளியை நோக்கி நீட்டி எழுந்திரு என்றார். அதன் பின் மற்ற இரு நோயாளிகள் மீதும் தம் கரங்களை வைத்து ஆண்டவரின் நாமத்தினால் குணம் பெறுங்கள் என்றார். இதுவரையிலும் வெறுமனே உளறிக் கொண்டு மட்டும் இருந்த ஊமை சிறுவன் அம்மா என்று தெளிவாக பேசினான். கண் இமைகள் திறக்கப்பட்ட இளம்பெண் வெளிச்சத்தை கண்டு கண் சுழித்து அவள் அறியாத சூரியனிலிருந்து தன் விரல்களால் கண்களை மறைத்தாள். அவள் அழுதாள், சிரித்தாள், அரை கண்ணால் மறுபடியும் பார்த்தாள். அவளுக்கு ஒளி பழக்கப்படாததாய் இருந்தது. இலைகளை, நிலத்தை, மக்களை, குறிப்பாக இயேசுவை உற்று பார்த்தாள். வாத நோயாளி தூக்கு படுக்கையை விட்டு தைரியமாக வெளியே வந்தான். இரக்கத்துடன் அவனை சுமந்தவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள் அவனுக்கு வரம் கிடைத்து விட்டது என்பதை காணும்படியாக அந்த வெற்று படுக்கையை உயர்த்தி காட்டினார்கள். மற்ற இரு நோயாளிகளும் மகிழ்ச்சியால் அழுது தங்கள் இரட்சகரை வணங்க முழங்காலிட்டார்கள். ஜன கூட்டத்தினர் தங்களை மறந்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 82. இயேசு பல வகை நோயாளர்களுக்கு குணமளித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.